இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திய வெளிச்சமாகிய இயேசு நம்மோடு இருக்கும்போது நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த உலக பிரகாரமான வெளிச்சத்திற்காக, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, தேவனிடத்திலே ஒரு நித்திய வெளிச்சம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, சூரியன்தான் பகலிலே வெளிச்சமாயிருக்கிறது, சந்திரன் இரவில் அதற்குரிய நிழலை கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு நடந்து வந்தபோது இவைகள் இரவும் பகலும் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்ததென்று பார்க்கிறோம். ஆனால் இவைகளுடைய வெளிச்சத்தை விட மேன்மையான வெளிச்சமாக யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவர்களுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம், அவருக்காக வாழ்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம், அவர்களோடு கூட அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம். துக்க நாட்கள், உலகத்தின் துக்கத்தை கண்டு, உலகத்தின் துக்கமான சூழ்நிலைகளை கண்டு பயந்து கலங்கி போய் இருக்கிறீர்களோ, கலங்காதிருங்கள். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையான காரியம், உன் துக்க நாட்கள், உன் துக்க நாட்கள். என் துக்க நாட்கள் முடியாதோ, என் துக்கம் மாறாதோ? ஒருவேளை யோபுவின் புத்தகத்திலே பார்க்கிறோம் அல்லவா, அழுது அழுது ஏங்கி ஏங்கி என் பழைய நாள் வராதா என்று ஏக்கத்தோடு அவன் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவன் காத்திருக்கிறது மாத்திரம் அவன் செய்யவில்லை, அவன் இன்னொன்று செய்தான். ஆண்டவர் மேல் அவன் வைத்திருந்த உறுதியை விடவில்லை, கர்த்தர் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கையை விடவில்லை. ஆகவே கர்த்தர் அவனுக்கு வெளிச்சமாய் இருந்தார் என்று சொல்லி நானும் நீங்களும் வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த வேத புத்தகம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற இன்னொன்று காரியம், இந்த உலகத்திற்கு பிறகு உள்ள கடைசி நாட்களை குறித்து சொல்லும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சந்திரனுடைய வெளிச்சம் அல்ல, சூரியனுடைய வெளிச்சம் அல்ல, கர்த்தர் அவர்களுக்கு, கர்த்தரே வெளிச்சமாயிருப்பார், கர்த்தரே வெளிச்சமாயிருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே சோர்ந்து போய் அநேக பிரச்சனைகளினால், வியாதிகளினால் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, அல்லது மரண கட்டுகளால் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, அல்லது மனிதர்களுடைய தூஷண வார்த்தையினால் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ ஆண்டவரிடத்தில் வா, நீ கர்த்தரிடத்தில் வா. வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவையும் சிருஷ்டித்தவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற நம்முடைய கர்த்தர் நம்மை கைவிடுவாரோ, நம்மை விட்டு விலகுவாரோ? நிச்சயம் அவர் விலக மாட்டார். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே, நீ சோர்ந்து போகாதே. நீ என்னை நம்பினபடியால், நீ என்னை உறுதியாய் பற்றி கொண்டபடியால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் துக்க நாட்கள். இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு கொடுக்கிற ஆசீர்வாதம், உங்கள் துக்கம், உங்கள் வேதனைகள், உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் மாறி போய்விடும். ஆம், கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். வேத புத்தகத்தில் எத்தனையோ மனிதர்கள்
வியாதியினால், மரணப்பிடியினால், அழுகுரலினால் நின்ற எல்லாரையும் பார்த்து அவர் கொடுத்த நம்பிக்கையின் வார்த்தை, பயப்படாது, பயப்படாது. உன் இருளை வெளிச்சமாக்குவார், உன் இருளை வெளிச்சமாக்குவார், உன் கண்ணீரை துடைப்பார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட மகிமையுள்ள கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற பண்ணுவார். கர்த்தர் இடத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களிலும் கடந்து வந்த பாதைகளிலே காணப்பட்ட இருள்கள், கடந்து வந்த பாதையில் காணப்பட்ட துக்கங்கள், கடந்து வந்த பாதையில் காணப்பட்ட சோர்வுகள் மாறி நம்பிக்கையும் வெளிச்சமும் பிரகாசிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.